திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் 3ஆம் ஆண்டு கலை பண்பாட்டு சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. துறைவாரியாக வைக்கப்பட்டிருந்த பொங்கலில் சிறந்தவற்றை தேர்ந்தெடுத்து நடுவர்கள் பரிசுகளை வழங்கினர். இந்த விழாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு போடப்பட்ட 21.5% கூலி உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்தாததை கண்டித்து நாமக்கல் மாவட்ட விசைத்தறி தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆயக்காட்டூர், காவேரி, அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 5000த்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் கடந்த 7 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூலி உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்தாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று மாநில விசைத்தறி சம்மேளனம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக கட்சியின் பொதுச் செயலாளரான சாமிநாதன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைவருக்கான தேர்தலில் சாமிநாதனை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. புதுச்சேரி பாஜகவின் புதிய தலைவராக தேர்வான சாமிநாதனுக்கு கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். செங்கல்பட்டில் அரசு மருத்துவக் கல்லூரியின் 50ஆம் ஆண்டு விழாவுக்கு வந்த 2 அமைச்சர்கள் மற்றும் ஆட்சியரின் வாகனங்களை பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ள நிவாரணம் கோரி நடந்த இந்த போராட்டத்தால் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் சின்னையா மற்றும் ஆட்சியர் கஜலட்சுமி ஆகியோர் 2 மணி நேரம் கல்லூரியின் உள்ளேயே இருந்தனர். பின்னர் அவர்கள் காவல்துறை பாதுகாப்புடன் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். அமைச்சர் செல்லூர் ராஜுவால் தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் அச்சுறுத்தல் உள்ளதாக அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞரான பசும்பொன் பாண்டியனின் மனைவி ஜெயலட்சுமி மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். அமைச்சர் மீது தொகுதி மக்கள் அளித்த புகாரை கட்சி தலைமைக்கு தனது கணவர் அனுப்பியதால் அமைச்சரின் ஆதரவாளர்கள் விரட்டல் விடுத்து வருவதாக புகார் மனுவில் தெரிவித்துள்ளார்.